ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டு டின்னர் வந்து குழி பணியாரமும் கார சட்னியும் தான் செய்ய போகிறேன். குழி பணியாரத்துக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி மீடியம் சைஸு, இது போதும். அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கலந்த மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து ஆப்பசோடா மாவு. அது கொஞ்சம் லைட்டாக தான் சேர்க்க போகிறோம், ஏன்னா அப்போ தான் வந்து பணியாரம் வந்து கொஞ்சம் உப்பி வரும். மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா வந்து அப்படியே போட்டால் எல்லோரும் அப்படியே தான் போடுவாங்க. ஸோ அது வந்து கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் வந்து இப்போது குழந்தைங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தக்காளி வெங்காயத்தெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி இதில் வந்து மிக்ஸ் ஆகி அவங்க சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டுமே அந்த தக்காளி இதுவெல்லாம் வராது. ஸ்மெல்லு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு தக்காளி வெங்காயம் ஸ்மெல் பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கிட்டால் அதுக்கப்புறம் அதோடய ஸ்மெல்னஸ் நம்மளுக்கு வராது. ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து இது ஆப்பசோடா போட்டுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எதையுமே வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் தனியாக எடுத்து வைக்க முடியாது இதில். ஸோ எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லா இருக்குன்னு சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நான் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம், கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் குழியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மாவு ஊற்ற போகிறேன். ஸோ மாவும் வந்து அந்த குழியில் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. அதாவது ஒரு மீடியம் லெவலில் அளவுக்கு தான் பாதியாக தான் ஊற்றணும். ஏன்னா அது பெருசாக உப்பி வரும்போது ரொம்ப இதுவாகிடும், வெளியே வந்துட்டு அது ஒட்டிக்கும், கல்லுலேருந்து வராது. ஸோ அதனால் வந்து அதை வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் இதுலேயே வச்சுக்கணும். ஸோ மீடியம் லெவலில் ஊற்றிக்கலாம். இப்போ பக்கத்தில் வந்து கார சட்னியும் ரெடி பண்ணிக்கிறேன். கார சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிட்டேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் போட்டு தாளிச்சிக்கிட்டு வெங்காயமாக ஆட் பண்ணிக்கிறேன். கூட வந்து ஒரு பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகா, வரமிளகா, புளி போட்டிருக்கேன். கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வதக்கிட்டு இப்போ வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்குற வரைக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு போட போகிறோம். ஸோ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள். இங்கே சைடில் வந்து குழி பணியாரமும் வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி மேலே வந்து ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ உள்ளேயும் வேகணும். அதனால் 2 சைடும் திருப்பி போட்டுக்கிறேன் நான். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி கலரில் வந்ததை எடுத்துடுங்க, ரொம்ப தீய விட்டுறாதீங்க. அதே மாதிரி சட்னியும் அரைச்சி வச்சுட்டேன் நான். கெட்டியாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு.